ஏர் இந்தியால சேஃப்டி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது. நம்மளோட ஏர் இந்தியாங்கிற கம்பெனியாவே அவங்க வந்து லாஸ்ட் 6 மாசத்துல 9 நோட்டீஸ் வந்து டிஜிசிஏ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்மளோட ஏவியேஷன் கண்ட்ரோல் பாடி வந்து ஏர் இந்தியாங்கிற ஒரு கம்பெனிக்கு 6 மாசத்துல 9 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 9 நோட்டீஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஃப்ளைட்ல வந்து நம்ம ஏறி உட்கார்ந்த உடனே இந்த ஸ்லைடு இருக்கும் தெரியுமா? ஒரு இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி உங்களுக்கு சைடுல வந்து டோர் எப்படி ஓப்பன் பண்ணணும், இப்படி நீங்க எக்ஸிட் ஆகணும்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து ஒரு ஸ்லைடு வெளிய வரும். அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்லைடு வெளிய வரும். ஒருவேளை நம்ம தண்ணீல எங்கேயாவது போய் லேண்ட் ஆயிட்டோம்னா அந்த ஸ்லைடு வழியா தான் நம்ம வெளிய வரணும். ஓகேவா? இதுதான் அந்த ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்ஸுமே இப்படிதான். இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ். இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு வழி கரெக்ட்டா? இந்த வழி வந்து ஏர் இந்தியால ஒழுங்கா இல்லன்னு நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 3 மாசமா ஒழுங்கா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா அத சரி பண்ணாம ஃப்ளைட் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இது. 2வதுக்கு நான் வர ஆரம்பிக்கிறேன். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பைலட்ஸ்க்கு போடக்கூடிய சார்ட் இருக்குல்ல. ஓகே இப்ப இந்த பைலட் வண்டி ஓட்டணும். இப்ப இந்த பைலட் வண்டி ஓட்டணும்னு சொல்லக்கூடியப்போ, நெறைய பைலட்ஸ் வந்து ரிப்பீட்டடா டயர்டா இருக்கிற நேரத்திலுமே வண்டி ஓட்ட வச்சிருக்காங்க. ஃப்ளைட்ஸ ஓட்ட வச்சிருக்காங்க. சோ இந்த ரோஸ்டர் போடுவாங்கல்ல. அப்படி போடுறப்போ நெறைய பைலட்ஸ் வந்து ஓவர் ஒர்க்டா இருந்திருக்காங்க. கன்டினியூஸா ஒரு பைலட்டுக்கே வந்து அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தூங்க விடாம பண்றது. ஒரு டிரைவர் வந்து நம்ம வந்து எங்கேயாவது லாங் டிரைவுக்கு நம்ம ஒரு ஸ்கூல் ட்ரிப் போறோமா, காலேஜ் ட்ரிப் போறோமா, அந்த அண்ணன் தூங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கரெக்ட்டா? ஆனா அந்த மாதிரி ஃப்ளைட்ட வந்து பைலட்ஸ்க்கு ஒழுங்கான ரெஸ்ட் குடுக்காம ஏர் இந்தியால போட்டுருக்காங்க. இதுக்கும் அவங்க டிஜிசிஏ கிட்ட இருந்து நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the maintenance records of the plane you are sitting in may be incomplete or outdated. இதெல்லாம் நீங்க ஃப்ளைட்டுக்குள்ள என்னென்ன மெயின்டனன்ஸ் பண்றீங்கங்கறத வந்து ஒரு ரெக்கார்ட்ல வந்து நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெக்கார்ட வந்து ஒழுங்கா அப்டேட்டும் பண்றது கிடையாது. அப்போ உண்மையிலேயே ஒரு இடத்துல விபத்து ஆயிடுச்சுன்னா, நம்ம மெயின்டனன்ஸ் ரெக்கார்டே ஒழுங்கா வைக்கலங்கிறப்ப நம்ம எப்படி என்ன நடந்துச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். இது முக்கியமான லேப்ஸ் ஓகே. 3 முக்கியமான லேப்ஸ் வந்து ஏர் இந்தியால இப்போ டிஜிசிஏ வந்து 6 மாசமா இவங்க ஃபாலோ பண்ணலாம்னு இருக்காங்க. எனக்கு ஒரு சைடு ஏர் இந்தியா இத ஃபாலோ பண்ணலன்னு டிஜிசிஏ இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு சோகம் இருக்குது. இன்னொன்னு ஏர் இந்தியா வந்து இந்தியாவோட ஒரு நேஷனல் கேரியரா இருந்தாங்க. எல்லா பெருமை பேசணும் டாடா எல்லாம் சொன்னாலும் என்னங்க உயிரோட விளையாடுறதா? செக்யூரிட்டி சிஸ்டம் பேசிக் சேஃப்டி இத கூட வந்து ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னு யோசிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப மனசு உடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஏர்வேஸ பத்தி பேசினதுனால நான் அதையும் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். எனக்கு இந்த 3 இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பைலட்ஸ் ஏர் இந்தியா பைலட்டா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷ்ல இருக்கிற பைலட்டா இருக்கட்டும், பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல இருக்கிற பைலட்டா இருக்கட்டும், ஒரு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்த அந்த 2 ட்ரெய்னர் பைலட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ட்ரெய்னர் பைலட்ஸ் கூட இல்ல. அதுல ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதுல வந்து அவருக்கு 31 வயசு ஆகுது. ஒரு குழந்தை இப்பதான் ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி பொறந்திருக்கு. அந்த குழந்தை அவங்க அப்பாவ இழந்துட்டு இருக்குது. அந்த அப்பா வந்து குழந்தை பொறந்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்காங்க. ஃபியூ வீக்ஸ் ஓல்ட். இந்த பைலட்ஸ் மேல எந்த தப்புமே இல்லங்க. நீங்க இந்த ஏர் இந்தியா பைலட்ஸ் மேல பழி போடுறாங்க. அத பத்தி நான் முந்தா நாள் வீடியோவே பேசினேன். ஆக்சுவலா நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா பைலட்ஸ் மேல தப்பு இல்ல. அவங்க ஓட்டுற வெஹிக்கிள்ஸ் மேல இருக்கிற பிரச்சனை இருக்குது. ஒழுங்கா மெயின்டனன்ஸ் பண்ணாத ஏர் இந்தியா ஃப்ளைட்டா இருக்கட்டும், அவுட்டேட்டான ஃப்ளைட்ஸா இருக்கட்டும், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ஏர்கிராஃப்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு போர் நிலவரம் வந்து உலகம் ஃபுல்லா பேசப்பட்டுட்டு இருக்குது. போர பத்தி நம்ம இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். 2020ல நம்ம போர பத்தி இவ்ளோ பேசல. கரெக்ட்டா? ரஷ்யா, உக்ரைன் கிட்ட ஆரம்பிச்சது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் போர்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கப்போ எல்லா கண்ட்ரியுமே ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான ட்ரெய்னிங் நடந்துகிட்டு இருக்குது. அதிகமான பைலட்ஸ் ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ம்டு ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் நான் சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம பழைய ஏர்கிராஃப்ட்ல வந்து ட்ரெய்னிங் கொடுக்கிறோம். அதுல வந்து நம்ம டெக்னாலஜி என்னதான் அப்டேட் பண்ணாலும் அந்த பிளாட்ஃபார்ம் தாங்குமாங்கிற டெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு முக்கியமான குற்றமா இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த விபத்துல இறந்து போற பசங்களுக்கும் இந்த டெசிஷன்ஸ்க்கு இந்த ஃப்ளைட்டை ஓட்டலாம், இந்த ஃப்ளைட்டை இப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான உயிர் போகணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இஜெக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் வெளியே எஸ்கேப் ஆகாம கொஞ்சம் தள்ளி போய் இடிச்சு இறந்து போகலாம் அப்படின்னு தெளிவா அந்த டெசிஷன் எடுத்து தன்னோட கடைசி நொடிகள்ல கூட நம்மளை பத்தி யோசிச்சிருக்காங்க. ஆனா இவங்க இந்த ஃபிளைட் தான் ஓட்டணும். இந்த ஃபிளைட்ல வந்து ஒழுங்கான செக் இல்ல. இந்த ஃபிளைட் வந்து ஓவர்லோடடா இருக்குது. டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, பட் பிளாட்ஃபார்ம் அப்டேட் ஆகல. இந்த மாதிரி பவர்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய சில குற்றங்கள்னால இந்த பைலட்ஸும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது.